தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறேன். அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக உட்காந்து என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஏன்னா கண்ணுக்கிட்ட அந்த லைன்ஸ் அப்படியே தெரியுது, ரிங்கிள்ஸ் தெரியுது. அதே மாதிரி கழுத்தில் நல்லா 3 கோடு, பெரிய பெரிய கோடாக தெரியுது. 40 வயசுக்குள்ளே அப்போ தான் என்ட்ரி ஆகிறேன். உடனே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஃபேஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பயங்கர ஷாக்கு. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக தான் இருந்தது எனக்கு அப்போது. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட எனக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸு. அதுக்கப்புறம் சரி, நம்ம இப்படியே இருந்தோம்னா இன்னும் தான் கூட ஆகும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி இப்போது இந்த கடந்த 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம். ஃபோட்டோஸ்லாம் எந்த ரிங்கிள்ஸும் தெரியாமல் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது பழைய ஃபேஸ் வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த என்ன சொல்லுவாங்க, லேப் ரேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நானே என்னை வந்து சோதனைக்கு உட்படுத்தி நிறைய ட்ரை பண்ணி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எதுவுமே ஹார்ஷாக யூஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து நமக்கு எதிர்வினை ஆற்றிடுச்சுன்னா, கூட கொஞ்சம் வயசாக்கிடுச்சுன்னா அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தேன். அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சார்ந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் ஷேரும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. டிப் நம்பர் 1 வந்து மாய்ஸ்சரைசர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டது கிடையாது. இந்த ஃபேஸ் க்ரீம் இருக்கும் இல்லையா, இந்த நம்ம பெட்டர் கலர் ஆக்கிறதுக்கான க்ரீம், அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த நிவ்யா க்ரீம்லாம் போட்டுட்ருந்தேன், வின்டர் க்ரீம்ஸ் அதை போட்டுட்ருந்தேன். அதுவுமே கூட வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அது என்னது செட்டாபில் அப்படின்ற ஒரு க்ரீமு, அதாவது மாய்ஸ்சரைசர். அந்த செட்டாபில் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட அந்த செட்டாபில் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த செராவே க்ரீம் வாங்கினேன். இந்த செராவே இந்த இத்தினூண்டு பேக்கெட் டப்பா, இது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை போடுவேன். எனக்கு 1 மாதத்துக்கு வருது. ஒரு 60 தடவை தான் இதை எடுக்கவே முடியும். சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி உள்ளே விட்டு எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு பேக் இந்த ஒரு இது வந்து 370 ரூபா ஆகுது எனக்கு ஆன்லைனில் வாங்கும்போது. இந்த செட்டாப்பிலோட பாடி லோஷனும் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்குது. அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுனாலேயே என்னமோ நம்ம வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட்டோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்டோ கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு க்ளோவாக இருக்குது, ஒரு ஈரப்பதத்தோட ஃபேஸ் இருக்கிறதுனால, ட்ரை ஆகாததுனால எனக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் போயிருச்சோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த க்ரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்து வந்து நைட் க்ரீம்ஸு. இதுவுமே கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய நைட் க்ரீம்ஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்னென்னமோ விட்டமின் சி அப்படின்லாம் என்னென்னமோ வந்தது. அதெல்லாம் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு. பயந்து தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னாங்க. அது எதுவுமே ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ரெட்டினால் வந்து அதுக்கப்புறம் ரெட்டினால் பற்றி படித்தேன். ரெட்டினால் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் தான் செட் ஆகும்னு சொன்னாங்க. அது வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் டைரெக்டாக வாங்குகிற டைரக்ட் ரெட்டினால். ஆனால் நான் வந்து அது வாங்காமல் எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து டர்மாவோட 0.01% இருக்கிற ரெட்டினால் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஸ்கின்னு. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பிகினிங்கில் மட்டும் லைட்டாக பிங்க் கலர், என்னாலும் நல்ல கலராக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கலர்லாம் இல்லை, ஏதோ கலரு. அதில் வந்து இந்த சீக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செவந்து போயிடும். அதுக்கப்புறம் அது ஸ்கின் அது ஏற்றுக்குச்சு, ஓகேவாயிடுச்சு டர்மாவோடது. ஆனால் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மினிமலிஸ்ட்டோட
ஒரு ரெட்டினால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெட்டினால். வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மாவோட ரெட்டினால் போட்டுட்ருக்கப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுறேன். எனக்கு பெருசாக எனக்கு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டதுனால என் ஃபேஸ் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வாரத்தில் ஒரு நாள் போடுறதே எனக்கு ஓகேவாக இருக்குது. கண்டிப்பா. ஆனா மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு போடுவேன். சாரி, அந்த இது நைட் க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு போடுவேன். கையிலலாம் வந்து நம்ம இந்த கோகோனட் ஆயில், இந்த பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியாது, பட் அதை போட்டுட்டு படுக்கும்போது எனக்கு நல்லா இருக்குது. அதனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு வந்து சன்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. எப்போவுமே முந்திலேருந்தே நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு வெளியே போகிறது, காகுல்ஸ், சன்கிளாஸஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது தான். ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். எப்போயாவது போட்டுப்போம், அப்புறம் போட மாட்டோம். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே யூஸ் பண்ணேன். பிக்னிக்லாம் போனால் கண்டிப்பாக ஹேட் போட்டுக்கிட்டேன். என்ன ஓல்டு லேடி, வயசாயிடுச்சுன்னு இதெல்லாம் போட்டுட்டு சுற்றுறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கல. ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு நான் இதை ஹேட்டெல்லாம் யூஸ் பண்ணேன். அது மாதிரி எப்போவுமே காலேஜில் இருக்கிற பேக், காலேஜ் கொண்டு போகிற பேக்காக இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, ஒரு ஸ்கார்ஃப் கண்டிப்பாக நல்ல ஒரு பியூர் காட்டன் ஒரு ஸ்கார்ஃப் வச்சுக்கிட்டேன். பைக் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க, யூஸ் பண்ணி நல்லா கருப்பாக கிடக்கு. க்ளவுஸ் யூஸ் பண்ணேன், ஆன்லைன்லேயே கிடைக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் சன்கிளாஸஸ். எங்களுக்கு பஸ்ஸில் வந்து ஒரு டெய்லியுமே காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் போடணும். ஸோ சன்கிளாஸஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கண்ணு சுற்றி தான் நமக்கு இந்த இதே வருது, கோடுகளே வருது. அதனால் சன்கிளாஸஸ் போட்டுக்கிட்டேன். அதுமாதிரி அம்ப்ரெல்லா. காலேஜ்லேருந்து என்னோட ரூம்லேருந்து எங்கள் பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடக்கும். நல்ல வெயில் அடிக்கணும். அந்த 10 நிமிஷமும் நான் அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். யார் நம்மளை கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு டசன்ட் மேட்டர். நம்மளே பாதுகாத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்பயுமே கூட க்ளவுஸ் போடலாம். ஆனால் ஒரு சோம்பேறித்தனமாக அந்த 10 நிமிஷத்துக்காக க்ளவுஸ் போடுறது கிடையாது. பட் சன்கிளாஸஸும் அம்ப்ரெல்லாவும் எடுத்துப்பேன். அப்புறம் பஸ்ஸில் வந்து அந்த ஸ்கார்ஃப் கட்டிப்பேன். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிக்க முடியாதுல்ல, அதனால் பஸ்ஸுக்குள்ளே ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிப்பேன். நல்ல சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான சன்கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலாக நான் வந்து டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த சுருக்கமே வந்தது. டயட் பண்ணால் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆமாம், அதுதான் உண்மை. டயட் தான் 80%. ஆனால் டயட் பண்ணும்போது கூட எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் எனக்கு வந்திருக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, சாப்பாடை அளவாக கரெக்டாக சாப்பிட்டேன். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா தான் சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆகுது, அப்போ தான் ரிங்கிள்ஸ் வருது. அதனால் வந்து ஒரு ஹோல் டேவே நம்ம இதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஹோல் டேவே எக்ஸசைஸில் வச்சுக்கிட்டேன். லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டெப்ஸ் தான் ஏறி போவேன். நான் 3வது மாடியில் இருக்க என்னோட ரூமு. பட் நான் வந்து நடந்து தான் போவேன் காலேஜுக்கு, என்னோட ரூமுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே ரூமில் போய் கேபினில் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி 4000 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு பீரியட் கிளாஸ் இருந்தது, செகண்ட் பீரியட் கிளாஸ் இருந்தது அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, கிளாஸ்லாம் எழுத்துட்டு வந்துட்டு கேபினில் உட்கார்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது போவேன். கேன்டீனில் ஒன்றும் வாங்கியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் கேன்டீன் போவேன். வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் வேறு யாருக்கூடையாவது ஒரு ஹலோ சொல்லிட்டு வருவேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். யாருக்கும் தெரியாது நான் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்லாம் தெரியாது. பட் வந்து நான் அப்படியே நடந்துகிட்டே இருப்பேன். ஸ்மார்ட் வாட்ச் வந்து காலையில் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சமையல்லாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு காலேஜுக்கு வெளியே கிளம்பும்போது தான் கட்டுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க நடக்கிறதெல்லாம் போனஸ். 10,000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சிடுவேன். காலையில் பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போதும் நடந்து தான் போவேன். திரும்ப வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து வரும்போதும் நான் நடந்து தான் போவேன். ஸோ வந்து எனக்கு நடக்க வெயிட் மெயின்டைன் ஆச்சு. சேம் டைம் ரிங்கிள்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எக்ஸசைஸ் அ லாட். கொஞ்சம் டயட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகளில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூக்கம். முந்திலாம் வந்து நான் தூங்குறதுக்கு மணி 12 ஆயிரும். சில நேரத்தில் ஒன்றும் பண்ண மாட்டோம்.
ஏதாவது இந்த ரிசர்ச் பேப்பர் எழுதுறது, பிஹெச்டிக்கு தீசிஸ் எழுதுறது, இல்லை இவங்களோட உட்காந்து கதை அடிக்கிறது, வெட்டியாக ஒரு படமும் இருக்காது, ஆனாலும் எதையாவது போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்படி தான் எனக்கு போகும். 1 மணிக்கு முன்னாடி தூங்க போகவே மாட்டேன். அப்புறம் காலையில் அரைகுறை தூக்கத்தில் எந்திரிச்சு போவேன். மதியானம் வந்து திரும்ப தூக்கம் வந்துடும். மதியானம் தூங்கினா திரும்ப நைட்டு தூக்கம் வராது. இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10:30க்கு ஷார்ப்பாக போய் படுக்க போயிட்டேன். மதியானத்தில் தூங்குறதே கிடையாது. என்ன நாள்னாலும் சரி, உலகமே தலை வழக்க ஆனாலும் சரி, நான் தூங்க போயிடுவேன் 10:30க்கு. அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிருவேன். 9க்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 1 மணி நேரம் அவங்களோட உட்காந்து கதை அடிச்சுட்டு 10 மணிக்கெலாம் ரெடி ஆயிடுவேன் போய் பெட்டில் போகிறதுக்கு. 10:30க்கெலாம் போய் படுத்துருவேன். பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தூக்கமே வரல. அப்படியே புரண்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வித்தின் 1 மந்த் எனக்கு படுத்தா 10:30க்கு படுத்தேன்னா 10:45 11 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் நான். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து என்னோட எவ்ரிடே லைஃப் சேஞ்சஸ்லேயும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நல்ல தூக்கம் வரும்போது காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இந்த போர்வைக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிட்டுலாம் இருப்பேன். அதையும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அதுவும் நம்ம ரிங்கிள்ஸ் வரத்துக்கு ரொம்பவே ஒரு காரணம். ஸோ ஃபோனை வந்து 9 மணிக்கெலாம் தனியாக வச்சுட்டு, ஆனாலும் இன்னும் நான் திருந்தலைன்னு நினைக்கிறேன், தனியாக வச்சுட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கிடுங்க. ஓகே. அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி நிறைய குடிக்கிறது. வாட்டர் பாட்டில் எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. ஹேண்ட்பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் டியூட்டிக்கு போகிறாந்தா நான் ஒரு குட்டி பாட்டில் வச்சுருப்பேன். அது மாதிரி அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டில் வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு தனி பாட்டில் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரா, கோல்டு வாட்டரா, ஏதோ குடிச்சிட்டே இருங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்து அந்த மாய்ஸ்சர் நம்ம ஸ்கின்ல இருக்கும். ஸோ சுருக்கம் வந்து மேற்கொண்டு விழுகாது. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இணைந்திருங்கள். இது மாதிரி நிறைய பதிவுகள் வரும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.